இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம் 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி இலச்சினை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த வரைபடத்தினை கிரசன்ட் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்து வந்தனர். இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தில் தலைவர் ஜனாப் முகமது ஃபாரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ரபிண்டர் ஹென்றி, ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷாராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.